வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி ஹோலிக்கு பண்ணுற சேவரிஸ் தான் பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1½ கப்பு ரவை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி அரைக்கணும். அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு எண்ணெய் வேணுமோ எண்ணெய் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் வேணும்னா நெய் விட்டுக்கலாம். வந்து என்னென்னா 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கணும், பெரிய ஸ்பூனால். அப்புறம் இதுக்கு வந்து நல்ல கொஞ்சம் வெந்நீர், அதாவது ரொம்ப சூடாக வேண்டாம், ஆனால் கொஞ்சம் கை பொறுக்கிற வெந்நீரை விட்டு அப்புறம் அதில் 1 ஸ்பூன் ஓமம் பொடி, ஓமத்தை வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி, அப்புறம் உப்பு, இதை போட்டு இதை நல்லா பிசைஞ்சு மூடி 1/2 மணி நேரத்துக்கு வச்சுடலாம். இப்போ நான் பிசைஞ்சு வச்சுடுறேன். இப்போ இதில் ஓமம், உப்பு எல்லாமே போட்டுட்டு எண்ணெயை விட்டுட்டு இப்போ இந்த லேசாக இருக்குது சுடுதண்ணியை விட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்கலாம், ரொம்ப தளர இல்லை, லேசாக கொஞ்சம். ஏன்னா இது கொஞ்சம் நாள் வச்சுட்டு அப்புறம் நல்லா இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சின்றோம் ரவை, அதனால திக்காகிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை மாவை பிசைஞ்சு நான் ஒரு 1/2 ஹவருக்கு தட்டு போட்டு மூடி வச்சுடுறேன். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுது. நான் ரொம்ப டைட்டாக அதை பிசையலை. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுடுறேன். இப்போ இந்த மாவை வந்து நல்லா கையால் இழுத்து பிசைஞ்சு நம்ம ரொட்டி மாதிரி இட்டுக்கலாம். அந்த ரொட்டி வந்து கொஞ்சம் பெரிய ரொட்டியோ சின்ன ரொட்டியோ எப்படி வேணால் இட்டுக்கலாம். ஆனால் அது ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ஒரு மீடியமாக நம்ம இதை வந்து இட்டுக்கலாம். இது வந்து இழுத்துக்கு வந்து நம்ம எந்த மாவோ எதுவுமே தொட்டுக்க வேண்டாம், ஈஸியாகவே இட்டுடலாம். இப்போ இட்டு பார்த்தாக்கா அது கீழே வந்து கொஞ்சம் ஒட்டினா மாதிரி வந்தால் கூட திரும்ப நம்ம எடுத்துடலாம், கிழியாமல் ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம ரொட்டி மாதிரி அதை முதல்ல இட்டுப்போம். அப்புறம் இந்த மற்ற மாவு இருக்குது இல்லையா, நம்ம பண்ண வேண்டிய மாவு, அதை வந்து உடனே தட்டு போட்டு மூடி வச்சோம்னா என்ன, அது திறந்து வச்சோன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால அது ட்ரை ஆனால் கஷ்டமாக இருக்கும். இப்போ ரொட்டி மாதிரி இடலாம். நீங்கள் பார்த்து எல்லாம் தெரியறது உங்களுக்கு ஈஸியாகவே இது இட வந்துடும். மாவெல்லாம் தொட்டுக்க வேண்டாம். ஏன்னாக்கா மாவு தொட்டுட்டோன்னா அந்த மாவெல்லாம் கீழே உதிர்ந்து எண்ணெய் பாழாக போயிடும், கருப்பாயிடும் எண்ணெய். அதனால தான் சொல்கிறேன். இது மாதிரி இட்டுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களால் ரொம்ப பெருசாக இட முடியலன்னா சின்னதாக கூட இட்டுக்கலாம், அதனால பரவாயில்ல. அப்புறம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து அந்த கட்டரை வச்சு உங்களுக்கு பிரியப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மாவை இட்டுருக்கேன். ரொம்ப பெரிய உருண்டையாக நான் எடுத்துக்கல, சுமாரான சைஸில் தான் அந்த உருண்டை எடுத்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போது அதை இந்த குழவியால் இட்டுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பூ மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, அந்த பிஸ்கட் கட்டர்னு சொல்லுவோமே அது. அதில் வந்து நான் முதல்ல இதில் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். சும்மா இதை வச்சு ப்ரெஸ் பண்ணினாலே போகிறோம், இது மாதிரி அழகாக வந்துடும். அப்புறம் இந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த சைடை அதை லேசாக இப்படி நம்ம பிடிச்சி இழுத்தாலே தன்னாலேயே அது வந்து அந்த ஷேப் இல்லாமல் மற்ற பாகங்கள்லாம் வந்துடும். அந்த மற்ற பாகம் அந்த மாவை வந்து வீணாக்க வேண்டாம், மறுபடியும் நம்ம அதை பிசைஞ்சு இட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் இதில் வந்தது, அதனால நான் 4 ஷேப் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த மிச்சம் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு, இதுதான் அந்த மாவு, இதையே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் வந்து பக்கத்துலேயே கடாயில் எண்ணெயை வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் இதை போட்டு எடுத்துடுறேன். அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேண்டிய தேவையில்லை, கொஞ்சம் நல்லா புகஞ்சு வந்தாலே போகிறோம். அதில் நம்ம போட்டுட்டு அது ரொம்ப நாழி ஆற்றுல நடுவில் வேணால் பார்த்துட்டே இருக்கணும்னாக்கா கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நம்ம மீடியமாக ஆக்கிக்கலாம். ஆக்கின்னுட்டு திரும்பியும், ஆனால் அது கரியாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து சரியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அந்த கோல்டன் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வேறு ஷேப்பில் வந்து பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக தான் இதை பண்ணணும். இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுட்டுலாம். நான் ரொம்ப ஜாஸ்தி பண்ணலை, கொஞ்சம் தான் பண்ணினேன். இந்த அடுத்த மாவை வந்து இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து வேறு ஒரு ஷேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து பண்ணலான்னு அந்த கட்டரை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா போகிறோம். இதையும் நான் போட்டு எடுத்துடுறேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம இது மாதிரி பண்ணின உடனே நடுவில் வந்து நம்ம அந்த ஓட்டையை போட்டுக்கணும் ஒரு ஃபோர்க்கால், இல்லைன்னா அது நல்லா பொள்ளல் மாதிரி வந்துடும். அப்போ கிறிஸ்ப்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதனால நம்ம அதை போட்டுக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்கள் வந்து அது பண்ணும்போது அதை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோர்க்கோ இல்லை கத்தியோ என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அதை எடுத்து நீங்கள் வந்து நல்லா ஓட்டையாக போட்டுக்கோங்க.
குத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் இதையும் நம்ம வந்து மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த மாவை வந்து ஈஸியாக அப்படி எடுத்துடலாம். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இது நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். இது வந்து நான் ரவுண்டு ஷேப்பில் பண்ணினேன். சாரி, இது வந்து மற்ற எல்லா ஷேப்பில் பண்ணினது நான் ஒன்றாவே வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நம்மளோட இந்த நமக்கீன் வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து இப்போ நம்ம கிறிஸ்பீஸ்லாம் வாங்கினா ஒரு மசாலா கொடுக்குறா இல்லையா, பேக்கெட்டில் கூட அது மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி 2 டைப் ஆஃப் மசாலா வச்சுட்டுருக்கேன். இது ரெட்டாக இருக்கிறது வந்து ரெட் சில்லி, கொஞ்சம் வந்து அந்த ஆம்ச்சூர் பவுடர், உப்பு, பெருங்காயம் இதை போட்டுட்டு கலக்கிட்டு இது கூட போட்டு நம்ம தூக்கி போட்டு கலக்கிறோன்னா சரியாக போயிடும். அடுத்ததில் எல்லா ஷேப்பும் வந்ததில் வந்து நான் புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை அதை வந்து நான் கொஞ்சம் உப்பு, மிளகா எல்லாம் வச்சு உப்பு, மிளகா, புளி இதை வச்சு பொடிச்சு வச்சுட்டுருப்பேன். அந்த பொடியை வந்து இதன் கூட கலந்துக்கிறேன். இதன் கூட கொஞ்சம் சாட் மசாலாவும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் எங்கேயோ கொடுக்குறது இது மாதிரி பார்த்தேன். அதனால நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. இப்போ என் பையன் இன்றைக்கி ஆற்றுல இருக்கான், அதனால் அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்கேன். எப்படிம்மா இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கா? நிஜமாவே? ஓகே, பற்றியெல்லாம் அவனே சொல்லிட்டான். அவன் ரொம்ப ஆனஸ்டாக தான் எல்லாமே சொல்லுவான். அது வேறு ஃபிட்னஸ் ஃப்ரீக் வேறு, அவ்வளோவா சாப்பிட மாட்டான். இருந்தாலும் இன்றைக்கி தான் நான் சொன்னதுக்காக சாப்பிட்றான். தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ ஆல் will like this video. If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for all your support. Thank you. I'll meet you in my next video. Thanks a lot.